யூடியூப் சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அது யாரும் இல்லை, பாப்பா தான். அவள் தான் உங்களுக்கு ஹாய் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னால், சரி ஒரு கிளிப்பிங் மாதிரி எடுத்து அதோட வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இது லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோ. பாப்பா வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவளை சாப்பிட வச்சுட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். இந்த ட்ரெஸ்ஸை வந்து நானே ஸ்டிச் பண்ணேன். அப்போ போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு 90% நானே ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஒரு கொஞ்சம் மட்டும் ஏதாச்சும் வெளியே வாங்குற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. நானும் அப்படியே ரெடி ஆகிட்டேன், ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டார். 3 பேருமே ரெடி ஆகிட்டு சரி இங்கே பக்கத்தில் நியர்பையில் கோயம்புத்தூரில் பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. சரி கொஞ்சம் நியர்பையாகவும் இருக்கணும், கொஞ்சம் பாப்பா என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் பார்க்கும்போது சரி இந்த இடம் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கும், நேச்சர் பிடிக்கும். அந்த பூ அப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் சொன்ன உடனே அவளுமே ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி கிளம்பலாம் அம்மா, பட்டர்ஃப்ளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. பட்டர்ஃப்ளைன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி விட்ட உடனே அவளும் ரெடி ஆகிட்டு 3 பேர் அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்துட்டு கொஞ்சம் கோயம்புத்தூர்லேருந்துட்டு ஆக்சுவலி கோயம்புத்தூர்னா அவினாசிலேருந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி வந்துச்சு. அங்கேருந்து வெள்ளலூரில் வந்துட்டு இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு. போகிற வழி வந்துட்டு அந்த பார்க்கு கிட்ட போன உடனே நிறைய இடம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதான் அந்த வீடியோவில் எடுத்தேன். சைடில் நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நாளாக கோயம்புத்தூர் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கனால அங்கங்கே பார்க்க அழகாக இருக்குது இடமே. பிளேஸ்க்கு ரீச் ஆன உடனே அவளும் அவங்க அப்பாவும் ஜாயின் ஆகிட்டாங்க, என்னை தனியாக விட்டுட்டு. 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே உள்ளே கிளம்புறோம், என்னை வீடியோ எடு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே 2 பேரும் உள்ளே போகிற மாதிரி போங்க, நானும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். உள்ளே வந்த உடனே அழகாக இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸுமே வந்துட்டு. இது மழைலாம் பெஞ்சால் இந்த இடத்துல நல்லா தண்ணி தேங்கும் போல். தேங்கினா பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் போல், ஒரு குளம் மாதிரி இருக்கும் போல் பார்க்குறதுக்கே. அவள் அங்கே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தால். அங்கே பெயிண்டிங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு என்ட்ரன்ஸில். அந்த பெயிண்டிங்கெல்லாம் ஒரு மாதிரி டான்ஸிங் டால் மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா அந்த போகிற வழியுமே வந்துட்டு பேம்புவில் வந்துட்டு அழகாக பிரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. உள்ளே போன உடனே நல்லா இருந்துச்சு. உள்ளே போனோடனே நிஜமாவே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு. ஏன்னா அப்போ மழைலாம் நல்லா பேஞ்சிக்கிட்டு இருந்த டைம்னால இன்னும் நிறைய பட்டர்ஃப்ளைலாம் அழகாக இருந்தது. இவள் அதுக்கிட்ட போயிட்டு என் கையில் உட்காருன்னு சொல்லிட்டு இருந்தா. அது போய் எப்படி வந்து உட்காரமோ வந்து உட்காராதது, அது சும்மா நீ பார்க்கணும், பார்த்துட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா போகிற வழி சொன்னார் அவர், இந்த செடியெல்லாம் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு சும்மாவே விளையும், இதெல்லாம் இந்த காட்டில் மலையிறது. ஏன்னா அவர் எந்த ஊர் அப்படின்னா அவரோட நேட்டிவ் வந்துட்டு ஊட்டி பக்கத்தில் கூடலூரில் மாங்கோடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. நிஜமே அவங்க வீடு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நான் மாமியார் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அங்கே நான் நிஜமாக வீடியோ எடுத்து போடுறேன். இடமே சூப்பராக இருக்கும். ஊட்டி தாண்டி கூடலூரில் போகிற வழி எல்லாமே டீ எஸ்டேட் அந்த மாதிரி ரொம்பவே க்ரீனிஷாக நேச்சர் லைக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பீஸ்ஃபுல்லான இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நான் அதை வீடியோ வந்து ஷேர் பண்ணுறவங்க கூட. இந்த செடியெல்லாம் இங்கே தான் இருக்குது, இது எல்லாமே நார்மலாக எங்கள் ஊரில் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஒரு ரைட் சைடில் வந்துட்டு ஒரு சின்ன அழகாக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி செஞ்சு அதில் அழகாக பாண்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஃபிஷ்ஷு காட்டிகிட்டு இருந்தார். ஆனால் ஃபிஷ்ஷு அப்போது வந்து தெரியல அவளுக்கு. நான் எட்டி பார்க்க சொன்னால் சரி பயமாக இருந்துச்சு, எனக்கு எட்டி பார்க்கக்கூடாது வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்துட்டு இருந்தேன். இந்த பட்டர்ஃப்ளை பார்க்லேருந்து கொஞ்சம் ஒரு பேக் சைடில் வந்துட்டு ஒரு கேட்டு மாதிரி இருந்தது. அது ஆக்சுவலி எப்பயும் பூட்டி வச்சுருப்பாங்க போல். பட் நாங்கள் போன டைமில் திறந்து விட்டுருந்தாங்க, ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. பின்னாடி போனால் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நல்லா பிளேஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கேட்டோம் என்ன இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைங்க, பெருசாக பார்க்குற அளவுக்கு இல்லை. பட் வந்து அந்த ஒத்தடி பாதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் போகிற மாதிரி வழி இருந்தது. அதில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டவே நல்லா போகலாம் அந்த மாதிரி இடம் இருக்குங்க. சும்மா ஒரு நார்மல் வாக்கு மாதிரி, அதாவது இந்த ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுன்னு விரும்புகிறவங்க, இல்லை ஒரு பர்சனலாக ஏதாச்சும் அவங்களோட ஃப்யூச்சர் பர்சனல் யாரா இருப்பாங்க இல்லைங்களா பர்சன், அவங்க கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. இது ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. பட் நாங்கள் போகும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா மழைலாம் பேஞ்சு அப்படியே விட்டுருந்தோடனே அப்படியே ஜில்லுன்னு காற்றடிச்சிட்டு நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே நாங்களுமே வாக் பண்ணி போயிட்டே இருப்போம். போகிற வழியில் வந்துட்டு அப்படியே அந்த மூங்கில் நிறையா இருந்தனால
அந்த மூங்கில் சத்தம்லாம் நல்லா இருந்துச்சுங்க கேட்கறதுக்கு. இந்த ஒரு இடம் பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த மூங்கிலெல்லாம் அப்படியே காஞ்சு போய் அப்படியே படர்ந்து ஏதோ இந்த பேய் படத்தில் வர மாதிரி அப்படியே இருட்டாக இருந்தது. அப்புறம் அவளை கூப்பிட்டு காமிச்சேன், பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிட்டான். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் இதுதான். ஏன்னா நிறைய இடம் நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் புதர் மாதிரி இருக்கனால நாங்களும் ரிட்டர்ன் வரும்போது பாம்பு பார்த்தோம். ஒன்றும் பெரிய பாம்பு இல்லை, சார பாம்பு தான், அந்த மாதிரி சின்னதாக தான் பார்த்தோம். பட் இருந்தாலுமே குழந்தைங்கள நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெய்னி சீசனில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் அந்த பக்கம் இந்த பக்கம் இடம் வந்து மாறுறதுக்காக நடந்து போகும்போது நம்ம அந்த டைமுக்கு வந்துட்டு பார்த்துட்டோன்னா கொஞ்சம், ஏன்னா அவளே பார்த்துட்டா ஸ்னேக்குன்னா நாங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டு அவளை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் நான். இந்த இடம்லாம் நிஜமாவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. உள்ள ஒரு கொஞ்சம் தூரம் நல்லா நடந்து போயிட்டே இருக்கலாம், அப்படியே பேசிகிட்டே நடந்து போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டோடனே அவளை கால் வலிடுச்சு, அம்மா தூக்கிக்கோங்க அம்மா தூக்கிக்கோங்க அப்படின்னா. சரி வா தூக்கிட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வீடியோஸ் எடுத்தேன். அவளும் பார்த்துட்டு ஹலோ அப்படி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தோடனே நமக்குமே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா வயசாயிடுச்சு இல்லைங்களா. அப்புறமா அவளை இறக்கி விட்டுட்டு சரி நீ நடந்து போ கொஞ்சம் தூரம், அவளை நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட தான் போயிருப்போம். ஆனால் இது 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு நல்லாவே இருக்குது. இந்த சைடில் வந்துட்டு தோட்டம் இருக்குது, மேலே வந்துட்டு பாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு குளம் மாதிரி இருக்குது, அப்படியே அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நிறைய குளம்லாம் இருந்துச்சு, நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. இடம் வந்துட்டு ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு வந்துட்டு அந்த இடம் சேஃப் இல்லை, அங்கே வந்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்தளவுக்கு மண்ணெல்லாம் சரிஞ்சு இருந்தது அந்த இடத்துல, ரொம்ப வந்துட்டு வழுக்கிற மாதிரியுமே இருந்துச்சு. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தாலும் இந்த குளத்துல அப்போ மீன் வந்துட்டு எட்டி மேலே வந்திருந்தது. அப்புறமா அவளை கூப்பிட்டு காமிச்சா அவள் ஃபிஷ்ஷுன்னு கத்திகிட்டே இருந்தா. ஏன் தெரியல, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடம்னா ரொம்ப பிடிக்கும் போல். இந்த ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இடம் நிறையவே அங்கேயுமே வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் போன டைமில் எல்லாருமே குட்டி குட்டி பாப்பாஸ்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, வந்து சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நல்லாவே இருந்தது. பட் அங்கே ஃபோட்டோ அலௌடு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் போன டைமில் யாரும் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, அதனால் நாங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு இந்த பக்கம் சைடில் வரும்போது பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இடம் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் சரி இப்போயும் என்னென்ன வந்துட்டு ரிவர் இருக்குது, அப்புறமா வந்துட்டு என்ன குளம்லாம் இருக்குது, அப்புறமா இந்த பட்டர்ஃப்ளைல எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் கிறிஸ்டன் கிளியராக எல்லாமே கொடுத்துருந்தாங்க, நம்ம பார்த்து படிச்சிக்கிற மாதிரி. அங்கே ஒரு பிளேஸ்லையுமே கூட பட்டர்ஃப்ளைலாம் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. குழந்தைங்க மோஸ்ட்லி நிறைய என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பட்டர்ஃப்ளை சுற்றிட்டு இருக்கிற இடத்துலலாம் நிறைய கலர் அழகாக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்ச நேரம் இந்த இடத்த என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.